சூப்பர் ஓவரில் 48 ரன்கள். மீண்டும் சம்பவம் செய்த சூரியவன்சியை கண்டு ஸ்தம்பித்து நின்ற ஒட்டுமொத்த ஆப்கானிஸ்தான் அணி. கடைசி ஓவரில் நடந்த பயங்கர ட்விஸ்ட். அதாவது, ஒரு பக்கம் இந்திய சீனியர் அணி ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான தொடரில் தற்போது விளையாடி வருகிறது. அதே சமயம் இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணி உலகக்கோப்பை தொடரில் விளையாடி வருகிறது. அதிலும் குறிப்பாக அண்மையில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் அபாரமான முறையில் வெற்றி பெற்றிருந்தது. அதே சமயம் இந்திய ஏ அணி என சொல்லப்படும் ஜூனியர் அணியும் ஆப்கானிஸ்தான் மற்றும் இலங்கை போன்ற ஜூனியர் அணிகளுக்கு எதிராக முத்தரப்பு தொடரில் விளையாடி வருகிறது. ஆக, ஒரே நேரத்தில் இந்திய சீனியர் அணியும் இந்திய ஜூனியர் அணியும் இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணியும் வெவ்வேறு தொடர்களில் கலந்து விளையாடி வருகிறது. ஆக, கிரிக்கெட் ரசிகர்களுக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் கிரிக்கெட் மேட்ச் என்பது தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. அதுவும் நம்முடைய இந்திய அணிதான் பெரும்பாலும் அனைத்து போட்டிகளிலும் அனைத்து தொடர்களிலும் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. என்ன ஒன்று, சமீபத்தில் இலங்கை ஏ அணிக்கு எதிராக நடைபெற்ற ஒருநாள் போட்டியில்தான் இந்திய ஏ அணி கடைசி நொடி வரை சென்று அதிர்ச்சிகரமான தோல்வியை தழுவியது. ஆமாங்க, இந்த போட்டியில் இந்திய ஏ அணியும் இலங்கை ஏ அணியும் விளையாடியிருந்தது. இந்த இரண்டு அணிகளும் இந்த போட்டியில் 265 ரன்கள் 265 ரன்கள் என இரண்டு அணிகளும் சமமான ரன்கள் எடுத்ததால் இந்த போட்டியை சூப்பர் ஓவருக்கு கொண்டு செல்லலாமா என்ற விவாதங்கள் நடந்தது. வழக்கமாக 50 ஓவர் போட்டிகளில் சூப்பர் ஓவர் பெரும்பாலும் நடக்காது. அது போட்டியின் சூழலும் அந்த தொடரின் சூழலை பொறுத்தும் தான் அமையும். அப்படித்தான் இந்த 50 ஓவர் போட்டிக்கு சூப்பர் ஓவர் நடத்தலாமா என்ற விவாதம் நடுவர்களுக்கு இடையே நடந்தது. ஆனால் அந்த சமயத்தில் இந்திய ஏ அணி கேப்டன் திலக் வர்மா கண்டிப்பாக சூப்பர் ஓவர் வைக்க வேண்டும் என்று நடுவர்களிடம் வாதாடினார். பின்னர் சூப்பர் ஓவரும் வைக்கப்பட்டது. அப்படியாக நடந்த சூப்பர் ஓவரில் இலங்கை அணி 16 ரன்கள் வரை எடுத்துவிட, ஆனால் இந்திய அணி அந்த சூப்பர் ஓவரில் 9 ரன்கள் மட்டுமே தான் எடுக்க முடிந்தது. இதனால் இந்த சூப்பர் ஓவரில் இந்திய அணி தோல்வியை தழுவியது. அதே சமயம் இந்த போட்டியில் சூப்பர் ஓவரின் கடைசி பந்தை நம்முடைய 14 வயது சிறுவனான சூரியவன்சி தவறவிட்டும் இருந்தார். ஆனாலும் அந்த ஓவரின் கடைசி பந்தை இவர் சிக்ஸர் அடித்திருந்தாலும் கூட இந்த போட்டியில் இந்திய அணியால் வெற்றி பெற்றிருக்க முடியாது. அதே சமயம் இந்த போட்டி முடிந்து வெவிலியனை நோக்கி சூரியவன்சி நடந்து செல்லும் போது இலங்கை வீரர்கள் சூரியவன்சியை சிறுவன் என்று சொல்லி வம்பிழுத்தனர். இதனால் இலங்கை வீரர்களுக்கும் சூரியவன்சிக்கும் இடையே தள்ளுமுள்ளு சண்டையே ஏற்பட்டது. பின்னர் இலங்கை கேப்டன் இந்த சண்டையை பெரிதுபடுத்தாமல் தடுத்து நிறுத்தியிருந்தார். இந்த சண்டையும் கிரிக்கெட் உலகில் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியது. வெறும் 14 வயது சிறுவனிடம் இலங்கை வீரர்கள் வேண்டுமென்றே வம்பிழுத்த விவகாரம் என்பது இலங்கை அணிக்கு எதிராக கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்த சூழலில்தான் இந்திய ஏ அணி அடுத்ததாக ஆப்கானிஸ்தான் ஏ அணியை எதிர்கொள்ள களமிறங்கியது. இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவது என்பது இந்த முத்தரப்பு தொடரை பொறுத்தவரையிலும் கண்டிப்பாக அவசியமாகும். இந்த போட்டியில் வெற்றி பெற்றால்தான் இறுதிப் போட்டிக்கு இந்திய ஏ அணியால் தகுதி பெற முடியும். அந்த சூழலில்தான் இந்திய ஏ அணியும் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான இந்த ஒரு முக்கியமான தொடரில் களமிறங்கியது. அப்படி களமிறங்கிய இந்திய அணி இந்த போட்டியில் டாஸை வென்று முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணி சிறப்பாகவே பேட்டிங்கும் செய்தது. கிட்டத்தட்ட 50 ஓவர்கள் முடிவில் 341 ரன்கள் வரை ஆப்கானிஸ்தான் அணி எடுத்துவிட்டது. அந்தளவுக்கு இந்த போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி சிறப்பாகவே விளையாடியது. பின்னர் இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட இலக்கை இந்திய அணியால் சேசிங் செய்ய முடியுமா என்ற மிகப்பெரிய சந்தேகமும் இருந்தது. அதுவும் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற முக்கியமான போட்டியில் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இலக்கை நோக்கி இந்திய அணி சேசிங் செய்ய களமிறங்கியது. அப்படி களமிறங்கிய இந்திய அணி எந்த ஒரு பதட்டமும் இல்லாமலேயே ஓப்பனிங் முதல் இறுதி வரை சூப்பராகவே பேட்டிங் செய்தது. இதில் நம்முடைய ருத்ராஜ் கெய்க்வாட், திலக் வர்மா, சூரியவன்சி, ரியான் பராக் உள்ளிட்டவர்கள் அனைவருமே சூப்பராக விளையாடியிருந்தனர். அதிகபட்சமாக இந்த போட்டியில் ரியான் பராக் 108 ரன்கள் வரை குவித்திருந்தார். இப்படியாக 48 ஓவர்கள் வரை இந்திய அணி இந்த போட்டியில் எளிதாக வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில்தான் விளையாடி வந்தது. ஆனால் சரியாக 49வது ஓவரில் அந்த ஒரே ஓவரில் மட்டும் 3 விக்கெட்டுகளை இந்திய அணி பறிகொடுத்தது. இதனால் இந்த போட்டி அப்படியே இந்திய அணிக்கு எதிராக திரும்ப ஆரம்பித்தது. பின்னர் கடைசி ஓவரில் 14 ரன்கள் எடுக்க வேண்டிய சூழல் இருந்தபோது இந்திய அணியால் சரியாக 13 ரன்கள் மட்டுமே தான் எடுக்க முடிந்தது. இதன் காரணமாக இந்த போட்டி சூப்பர் ஓவருக்கு சென்றது.
அப்படியாக சூப்பர் ஓவருக்கு சென்றவுடன் மீண்டும் பரபரப்பு தொற்றிக்கொண்டது. ஏற்கனவே இதற்கு முந்தைய போட்டிதான் இலங்கை அணியுடன் சூப்பர் ஓவரில் இந்திய அணி விளையாடியிருந்தது. அப்படி இருக்கும்போது மீண்டும் அடுத்த போட்டியிலேயே ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராகவும் சூப்பர் ஓவர் என்றால் கண்டிப்பாக இந்த தொடரின் சுவாரஸ்யம் என்பது இன்னும் அதிகமானது. இந்த சூழலில்தான் சூப்பர் ஓவரில் பேட்டிங் செய்ய இந்திய அணியை பொறுத்தவரையில் சூரியவன்சியும் திலக் வர்மாவும் களமிறங்கினார்கள். அதுவும் பேட்டிங் ஸ்ட்ரைக்கை சூரியவன்சி தான் செய்திருந்தார். அப்படியாக பேட்டிங் செய்ய களமிறங்கிய சூரியவன்சி அந்த சூப்பர் ஓவரில் போடப்பட்ட அனைத்து பந்துகளையுமே சிக்ஸருக்கு பறக்க விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். அதுவும் அந்த சூப்பர் ஓவரில் வீசப்பட்ட முதல் 4 பந்துகளை அடுத்தடுத்து சிக்ஸர்களுக்கு பறக்க விட்டதால் அந்த சூப்பர் ஓவரை வீசிய ஆப்கானிஸ்தான் பவுலர் அந்த ஓவரின் 5வது பந்தை ஒய்டு பக்கமாக வீசினார். அந்த பந்து ஒய்டு போக அதை விக்கெட் கீப்பரும் தவறவிட பின்பக்கமாக அந்த பந்து பவுண்டரிக்கும் சென்றது. இதனால் அந்த பந்திலிருந்தே ஆப்கானிஸ்தான் பவுலருக்கு பதட்டம் என்பது தொற்றிக்கொண்டது. பின்னர் அந்த பந்தில் கூடுதலாக 2 நோபால்கள் 2 ஒய்டு பால்கள் என பதட்டத்தில் எக்ஸ்ட்ராஸ்களை வாரி வழங்கியிருந்தார் ஆப்கானிஸ்தான் பவுலர். அதே சமயம் சூரியவன்சியும் கிடைத்த பந்துகளை எல்லாம் சிக்ஸர்கள் பவுண்டரிகள் என விளாசி மொத்தமாக அந்த சூப்பர் ஓவரில் 48 ரன்கள் வரை குவித்துவிட்டார். அதாவது அந்த ஓவரை ஒழுங்காக போட்டு 6 பந்தில் 6 சிக்ஸர்கள் அடித்திருந்தாலும் 36 ரன்கள் தான் வந்திருக்கும். ஆனால் தேவையில்லாமல் ஒய்டு நோபால் என வீசி சூரியவன்சிக்கு தீனி போடுவது போல ஆப்கானிஸ்தான் பவுலர் செய்த செயல் மாறிவிட்டது. அதனால்தான் அந்த ஒரே ஓவரில், அதுவும் சூப்பர் ஓவரில் 48 ரன்கள் வரை இந்திய அணி குவித்துவிட்டது. பின்னர் இந்த ஒரு கடினமான இலக்கை நோக்கி களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணி அந்த சூப்பர் ஓவரில் வெறும் 9 ரன்கள் மட்டுமே தான் எடுக்க முடிந்தது. இதனால் இந்திய ஏ அணி இந்த போட்டியில் அசுரத்தனமான பிரம்மாண்ட வெற்றியையும் பதிவு செய்திருந்தது. அதுவும் இந்த போட்டியில் இரு அணிகளுக்கு எதிராக நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில்தான் இப்படி ஒரு அதிசயத்தக்க வெற்றியை இந்திய அணி படைத்திருந்தது. ஆகவே இதேபோல ஒரு வெற்றியை இந்த இரு அணிகளுக்கு எதிராக நடக்க இருக்கும் அதிகாரப்பூர்வ போட்டியிலும் இந்திய ஏ அணி செய்து காட்டும் என்ற எதிர்பார்ப்பும் இந்திய ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. அதாவது இலங்கை அணிக்கு எதிரான சூப்பர் ஓவரை விட்ட அந்த ஒரு வெற்றியை ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான இந்த போட்டியில் அதே சூப்பர் ஓவர் மூலமாக வெற்றியை எட்டி பறித்திருக்கிறது இந்திய அணி. சரி, இந்திய அணியின் இந்த ஒரு ஆச்சரியமான அபாரமான வெற்றியை பற்றியும், குறிப்பாக நம்முடைய சூரியவன்சியின் வெறித்தனமான சூப்பர் ஓவர் அதிரடி ஆட்டத்தை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.